அன்பர்களே வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே வணக்கம். இதுவரை தொழில் ஸ்தானமான 10ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 முதல் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருந்த சுப மற்றும் அசுப பலன்களை வழங்கியிருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான சகோதர ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான புத்திரஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான களத்திரஸ்தானத்தையும் பார்வைக்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும். எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். குரு 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பேச்சில் தெளிவு பிறக்கும். புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்களில் மாற்றங்கள் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். குரு 9ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் அயல் நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். தர்ம பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு நின்ற பலன். குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பகவானின் நட்சத்திரவாத சஞ்சார பலன்கள். தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குடும்பத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்துவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழல்கள் உண்டாகும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். சிந்தனையின் போக்கில் சற்று கவனத்துடன் இருக்கவும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும். சுபகாரிய செயல்களில் பொறுமையை கையாளவும். வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும். வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அறிந்து மேற்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மற்றவர்களின் பேச்சுக்களில் உள்ள உண்மை நிலையை அறிந்து புதிய செயல்களில் ஈடுபடுவதை மேற்கொள்ளவும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடி வரும். சிறு மற்றும் குறு தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகி உற்சாகத்தோடு செயல்படுவார்கள். சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும். உயர்கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். ஆசிரியர்களின் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். விளையாட்டுத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழல்களும் கிடைக்கும். முயற்சிக்கு உண்டான இடமாற்றம் அமையும். மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் குறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். எதிர்கால சார்ந்த சில முடிவுகளும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்படவும். கொடுக்கல் வாங்கலில் தகுந்த ஆவணங்களை கொண்டு செயல்படுவது லாபத்தை பெருக்கும்.
நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் சேர்க்கை ஏற்படும். கூட்டாளிகளுக்கான பணிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும். நன்மைகள்: நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நுட்பமாக செயல்பட்டு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் மாற்றங்களை உருவாக்குவீர்கள். கவனம்: நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனை பெற்று மேற்கொள்வது நல்லது. வழிபாடு: செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி மாரியம்மனை வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றங்கள் உண்டாகும்.